அல்லாஹ்வுடைய ஆலயம். நாங்க இந்த ஆடையில எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். பாவம் செய்த ஆடைகளோடு புனிதமான கஅபாவை சுற்றுவதா என்று நினைத்துத்தான் ஆடைகளை கலத்தி வைத்துவிட்டு அவ்வளவாக சுற்றுகிறோம் என்று சொன்னார்கள். வேடிக்கையாக சொல்லப்படுகிற விஷயம் இல்ல, உண்மையில் நடந்த விஷயம். அப்ப நபி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் பத்தி அவங்க பேசியிருக்காங்க. நபி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே, நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, வலகின் சஅல்தஹும் மன் خلق السماوات والارض ليقولن الله. மக்காவாசிகளிட்ட போய் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது யாரு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், அவன் இறைவன் என்பதை நபி பிறப்பதற்கு முன்னரே நம்பி இருந்தார். கஅபா என்பது கஅபத்துல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய ஆலயம் என்பதையும் அவர்கள் நம்பி இருந்தார்கள். அல்லாஹ் உயர்வானவன் என்பதையும் அவர்கள் நம்பி இருந்தார்கள். கஅபா உயர்வானது என்பதை அவங்க நம்பி இருந்தார்கள். என்னப்பா சிலைகளுக்கு வணங்கிட்டு இருக்கீங்க, என்ன காரணம்? எல்லாம் நம்ம அல்லாஹ் வேண்டியதானே. அவங்க சொன்னாங்க, ஹாவுலாஇ ஷுபஆஉனா இன்தல்லாஹ். இந்த சிலைகள் எல்லாம் அல்லாஹ்ட்ட நாங்க பேசுறதுக்கு பரிந்துரை செய்கிறது என்று சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய கருத்தை சொன்னதா இருந்தா அல்லாஹ் பெரிய கடவுள், அல்லாஹ் பெரிய கடவுள், இதெல்லாம் சின்ன சின்ன கடவுள் அப்படின்னு நினைக்கிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை சொல்வதற்காகத்தான் வந்தார்கள், அல்லாஹ் சொல்வதற்கு வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்து எதுக்காக வந்தாங்க? அல்லாஹ் சொல்வதற்கு வரல, அல்லாஹ் ஒருத்தன் தான் என்பதை சொல்வதற்கு வந்தார். வழங்குவதற்கும் தகுதி உள்ளவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை சொல்வதற்கு வந்தார். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 3-4 மாதங்களுக்கு முன்னர் கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை இடித்து கரைமட்டமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சன்ஆவிலே இருந்து ஒரு யானை படை புறப்பட்டு வருகிறது. நபி அவங்க இன்னும் பிறக்கல. பிறக்கிறதுக்கு முன்னாடியே கஅபாவுக்கு இருக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் குறைக்கணுன்றதுக்காக, கஅபாவை இல்லாமல் ஆக்குவதற்காக சன்ஆ என்ற பகுதியிலே கவர்னராக இருந்த அபரஹா என்பவர் யானை படையோடு வருகிறார். கஅபாவை இடிப்பதற்காக வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கல. அது வரலாறு நீளமானது. ரப்புல் ஆலமீன் பறவைகளை அனுப்பி வைத்தான். அந்த பறவைகளுடைய அலகுகளிலும் கால்களிலும் சின்ன சின்ன கற்களை எல்லாம் கொடுத்து அனுப்பினான். அந்த யானை படையை தரைமட்டமாக அந்த பறவை கூட்டமாக்கிவிட்டது. அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். யானை படையை உங்களுடைய ரப்பு எப்படி நடத்தினான் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று பிற்காலத்திலே நபிக்கு அல்லாஹ் வசனத்தை எடுத்து வைத்தார். யானை படை முற்றிலும் அழைத்து போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே யானை படை அல்லாஹ் அழைத்து விட்டார். இந்த வசனத்தினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய தொடரிலே திருமறையினுடைய தெளிவுரையில் ஒரு நுட்பமான கருத்து எழுதப்பட்டிருக்கிறது. கஅபாவை இடிப்பதற்காக வந்த அபரஹாவின் படையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னர் இந்த நிகழ்ச்சி நடந்தது. நபி அவர்கள் பார்க்கவில்லை. படை வருகிறது என்று நினைத்து மக்காவிலே இருப்பவர்கள் எல்லாம் மலைகளிலே ஏறிக்கொண்டார்கள், குன்றுகளிலே நின்றார்கள். யானை படையோட போய் எப்படி மோதுறது? போன நம்மளும் சேர்ந்து அழைத்து போயிருவோம். எல்லாமே மலை குன்றிலே நின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. மலை குன்றிலே நின்று கொண்டிருந்த மனிதர்களே புண்ணியவதி ஆமினா அம்மையார் ஒருவர். நிறைமாத கர்ப்பிணி. குழந்தை பிறப்பதற்கு 2-3 மாதங்கள் இருக்கிறது. வரலாறிலே கருத்து வேறுபாடு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமினா அம்மையார் மலை குன்றின் மீது இருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சிசுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யானை படையை அல்லாஹ் அழைத்து ஒழித்து விட்டார்.
சனாவின் கவர்னர் அப்ரஹாமின் மீது அந்த அபாவில் என்ற பறவை கல்லை போட்ட போது அலறி அடித்துக் கொண்டு ஓடினது. அவருடைய உடலில் இருந்து சதைகள் பிரிந்து விழுந்தது. சனாவை சேர்வதற்குள்ளாகவே அவன் செத்து போனான். இறைவனுக்கு பிரியமானவர்களை பிரியமில்லாதவர்களை அழித்து ஒழிப்பதற்கு பிறகுதான் உயர்வானவர்களை எல்லாம் பிறகு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா அம்மையாருடைய வயிற்றில் இருக்கும் போது நடந்த நிகழ்ச்சியை பிற்காலத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிற போது அலந்தர நபியே நீங்கள் அறியவில்லையா கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் உங்களுடைய ரப்பு யானை படையோடு எப்படி நடந்து கொண்டார் என்பதை அறியவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிற இந்த வசனத்திலே இன்னொரு உயர்வான கருத்தும் தூக்கி நிற்கிறது. அலந்தர நீங்கள் அறியவில்லையா, அலந்தர நீங்கள் அறியவில்லையா. உங்களுக்கு தெரியாதா? எத்தனையோ விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சகோதரர்கள், அவருடைய பெற்றோர்கள்ட்ட அல்லது அவருடைய மற்றவர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட, ஊரார்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கல்ல, யார் எப்படி எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கல்ல. அலந்தர நீங்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அரபியில ரபா அப்படின்னு சொன்னா பார்த்தான்றது. எப்படி ரபான்னு சொன்னா அறிந்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றோம், அதே மாதிரி ரபா என்றால் பார்த்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அலம் தர நீங்கள் அறியவில்லையா என்ற வார்த்தைக்கு அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா என்று கூட பொருள் சொல்லலாம். சிசுவாக குழந்தையை சுமந்து கொண்டு மலை குன்றின் மீது நின்று கொண்டிருந்த ஆமினா அம்மையாருடைய வயிற்றிலே இருந்து பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிற தொனியிலே இருக்கிறது. அலந்த நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தீங்கல்ல, மலை குன்றுலான இருந்தீங்க, அப்போது யானைப்படை வந்ததல்லவா, அபாவில் பறவைகள் கற்களை போட்டதல்லவா, அப்போது அழைத்து ஒழிக்கப்பட்டார் அல்லவா. அலந்தர நீங்கள் பார்க்கவில்லையா? திருமறையுடைய தெளிவுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாயினுடைய வயிற்றிலே குழந்தை வளர ஆரம்பிக்கிற போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதற்கு உணர்வுகளை எல்லாம் கொடுக்கிறார். தாய் பேசுவதை கேட்பது மாத்திரமல்ல, தாயுடைய செயல்களை கூட அது பார்க்கிறது, வெளியிலே நடப்பவைகளை கூட அது பார்க்கிறது. ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு மானசீகமான தொடர்பை கொடுக்கிறார். எனவேதான் சிசுவாக வளர்ந்து கொண்டிருந்த நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், அலந்தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். யார் இப்படி அச்சதையை பார்க்கல? பாத்தீங்கல்ல, நம்ம நினைக்கிறோம் ஒரு காலத்துல 6 வயது ஆனதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல குழந்தைகளை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு, 3 வயசுலயே கொண்டு போய் பிரிக்கைன்னு சொல்லி கொண்டு போய் விட்டுறாங்க. ஒரு காலம் வந்தாலும் வரலாம், கற்பிணி பெண்கள் அத்தனை பேரையும் உட்கார வைத்து பாடம் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் கூட தொடங்கப்படும். ஏன்னா உள்ள இருக்குதான் அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கல. ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பாடங்களை, அவர்களுடைய ஆசிரியர்கள் சொல்லித் தரக்கூடிய பாடங்களை தனியாக நாம் டியூஷன் வைத்து அவர்களை கல்வி தரத்தை உயர்த்த வேண்டியது இருக்கிறது. ஆனால் எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் ஆண்டு விழாக்கள் என்ற பெயரிலே, ஆனுவல் டே என்ற பெயரிலே விழாக்கள் நடக்கிறது. அதிலே குழந்தைகள் டான்ஸிலே கலந்து கொள்கிறார்கள். எங்கேயும் அங்கே டியூஷன் நடத்துவதில்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவதான் கர்ப்பத்தில் இருக்கிறப்பவே முன்னாள் தொலைக்காட்சி பற்றிய தோற்று உட்கார வச்சு பார்க்கறதே தான் இருக்கிறான். இவன் ஆடுறது, அவன் ஆடுறது, அவன் குடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். பயிற்சி எதற்கு தேவை? பிரிக்கைக்கு கொண்டு போய் விட்ட உடனே அம்மா அந்த தலையில 3000 ரூபாயை கட்டி ஒரு புது ட்ரெஸ் வாங்கி போட்டு மேடையில ஏறி ஆடு, இப்படி அப்படி ஆடு. ஒரு விஷயத்தை நான் சத்தியமாக சொல்லுவேன், முஸ்லிம் பெற்றோர்கள் இந்த விஷயத்திலே கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த பள்ளிக்கூடங்களில் வேண்டுமானாலும், எந்த ஸ்கூல்களில் வேண்டுமானாலும் உடைய குழந்தைகள் படிக்கட்டும், தவறில்லை. ஆனால் அங்கே நடக்கிற காற்றிலே கட்டாயமாக டான்ஸ் போன்ற நடன புரோகிராம்களிலே நம்முடைய குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தினால் பெற்றோர்களுக்கு உரிமை இருக்கிறது, தடுப்பதற்கான உரிமை இருக்கிறது. கல்வியை படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தான் நம்முடைய குழந்தைகளை கொண்டு போய் அங்கே நிறுத்தி இருக்கிறோமே தவிர கலாச்சார சீர்கேடுகளை உருவாக்குவதற்காக நம்முடைய பிள்ளைகளை ஒப்படைக்கிறது.
என்கின்ற அவாவோடு இங்கிருந்து நாம் கலைந்து செல்ல வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கான தௌஃபீகை குழுமி இருக்கிற நம் எல்லோருக்கும் தந்தருவாராக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.